கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு ஏற்றுக்கொள்ள அழைப்பு. அதற்கு அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். நாம் ஒருவரை ஒருவர் எப்பொழுது ஏற்றுக்கொள்வோம்? அநேகருக்குள்ளே ஒவ்வாமை காணப்படுகிறது. ஒருவரை பார்க்க விரும்புவதில்லை, பகைக்கின்றோம். சிலரை அந்யோன்யமாக பழகுகிறோம். நாம் எப்பொழுது ஒருவரை ஒருவர் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம்? முதலாவது, நாம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று உணரும்போது. திருச்சபை ஆகிய சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒரு அவயவம் மற்றொரு அவயவத்தை குறித்து கவலை உள்ளதாக இருக்கும்படிக்கு ஒரே சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 12:25-27. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். சரீரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் ஒன்றை குறித்து ஒன்று கரிசனை உள்ளதாக இருக்கிறது. கால்களில் காயம்பட்டால் கைகள் வந்து உதவி செய்கிறது, கண்கள் வழிகாட்டுகிறது, மற்ற பகுதிகளும் சேர்ந்து துன்புறுகின்றன. ஏனென்றால் அவை ஒரே சரீரத்தின் அவயவங்கள். நாம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று உணரும்போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். ரெண்டாவது, நாம் சகோதரர் என்று உணரும்போது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். மத்தேயு 23:8-9. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாம் சகோதரர்கள். இந்த சகோதர அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் கற்பிக்கிறது. அவரை பிதா என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு சகோதரர்கள். இந்த உணர்வை நாம் பெறும்போது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். அப்படியானால் பட்சபாதம் இல்லாமல் நியாயந்தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். அது தேவனுடைய தன்மையும் அதே சமயத்திலே நமக்குள்ளே உள்ள உறவையும் காட்டுகிறது. மூன்றாவது, நாம் கிறிஸ்துவின் சீசர்கள் என்று உணரும்போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். ஒரே பதவியில் இருக்கும் அதிகாரிகள் அவர்கள் ஒன்று கூடும்போது ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்வார்கள். பலவிதமான ஊழியர்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கும்போது ஒரே பதவியில் உள்ளவர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே நெருக்கத்தை காட்டுவார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அதிகாரமும் ஒரே பொறுப்பும் இருக்கிறபடியால் அவர்களுக்குள்ளே ஒரு சகோதர உணர்வு இருக்கும். ஒரு IAS அதிகாரியாகட்டும், ஒரு IPS அதிகாரியாகட்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்கிற அதிகாரிகளாகட்டும், அவர்களெல்லாம் கூடும்போது அந்தந்த பதவியில் உள்ளவர்கள் மற்றவர்களை சகோதரத்துவத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவகுமாரனுடைய சீசர்கள் உலகமெங்கும் பரவி சென்றாலும் எல்லா இடத்திலும் அவர்களுக்கு ஒரே பொறுப்பு இருந்தது. அது திருச்சபையை நிர்மாணித்து தேவகுமாரனை அறிவிக்கிற அந்த பொறுப்பு. அதற்காகத்தான் அவர்கள் ஒரே குருவினிடத்திலே பயிற்சி பெற்றார்கள், குருவினிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தோற்றத்திலும் ஆற்றலிலும் வேறுபட்டு இருந்தாலும் அவருடைய வேலையை செய்தார்கள். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீசத்துவத்தின் முதல் தன்மை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் இவர்கள் என்று உலகம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். நாமும் தேவகுமாரனுடைய சீசர்கள், அவருக்கு கீழாக வேலை செய்கிறவர்கள் என்று உணர்ந்தால் நாம் இந்த சகோதர அன்பை பேணிக்கொள்வோம். நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தையின்படி நாம் எல்லாம் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உலகுக்கு காட்டுகிற ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். எனவே நாம் எல்லாருமே இந்த சீசத்துவ பயிற்சி பெற்றவர்கள். எனவே நாம் சீசர்கள் என்று உணரும்போது நமக்குள்ளே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். சீசத்துவத்தின் மற்றொரு அடையாளம் தாழ்மை. கிறிஸ்து காட்டிய அந்த மாதிரியின்படியான தாழ்மை. யோவான் 13:13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால்
நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்துவின் தாழ்மையை அவரிடத்திலே சீசர்கள் கற்றுக்கொண்டார்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு மாதிரியை காண்பித்தேன். சீசர்கள் அவருடைய மாதிரியிலே நடந்தார்கள். அப்போஸ்தலர்கள் அவருடைய மாதிரியிலே நடந்தார்கள். விசுவாசிகளாகிய கூட்டம் அப்போஸ்தலர்களை பின்பற்றி தேவகுமாரனுக்கு பின் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே அவர் கற்பித்த தாழ்மை நம் எல்லாருக்கும் பொதுவானது. நாம் சீசர்களாக இருந்தால் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். இன்னும் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொரு தன்மை என்ன? நாம் பாடுபடுவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று உணரும்போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். சிறைச்சாலையிலே போடப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு நட்பு உருவாகிறது. எப்படி? எல்லாரும் சிறைப்பறவைகள் தானே, வெவ்வேறு குற்றங்கள் செய்திருக்கிறோம், ஆனால் நாம் ஒருமித்து தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த தண்டனை அவர்களை ஒருமுகப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடு அனுபவித்தால் அந்த பாடுகள் நம்மை ஒருமைப்படுத்துகிறது. நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடு அனுபவிக்கிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் பாடு அனுபவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். அது தேவனுடைய கிருபை. அவருடைய நாமத்து நிமித்தம் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷத்தோடு அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பாடு அனுபவிக்கிறவர்களாக இணைந்திருக்கும் போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நியமித்த பாடுகள், கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகள், அவை நம்மை ஒன்றாக இணைக்கின்றது. கடைசியாக நாம் எப்போது ஒருவரை ஏற்றுக்கொள்வோம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். ஒரு காலத்திலே கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை தம்முடையவர்களாக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருப்பவர்கள் நாம் எல்லாரையும் அவர் மன்னித்திருக்கிறபடியினால் அந்த மன்னிப்பின் நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். தேவகுமாரனாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை பெற்றிருக்கின்றோம். தேவகுமாரன் ஒரு உவமையை சொன்னார். ராஜா தன்னிடத்திலே கடன்பட்ட ஊழியக்காரனுக்கு மன்னித்தான். ஆனால் அந்த ஊழியக்காரன் தன்னிடத்திலே கடன்பட்ட மற்றொரு ஊழியக்காரனுக்கு மன்னிக்கவில்லை. அப்பொழுது ராஜா கோபமடைந்து அந்த ஊழியக்காரன் பட்ட கடனை செலுத்தி தீரும் மட்டும் அவனை உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்புவித்தான். ராஜா அவனிடத்திலே, நான் உனக்கு இறங்கியிருக்க நீ உன் சக ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று கேட்கின்றான். பிதாவினாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உனக்கு மன்னித்திருக்க நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மன்னிக்க வேண்டாமா என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நாம் பரமண்டல ஜெபத்திலும் சொல்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். அவர் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். கொலோசையர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த நாளிலும் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை பெற்றிருக்கின்றோம். எப்போது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம்? முதலாவது, நாம் கிறிஸ்துவை தலையாக கொண்ட திருச்சபையாகிய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். இரண்டாவது, நாம் சகோதரர்கள் என்று உணரும்போது ஒருவரையே நாம் பிதா என்று அழைப்பதனால நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். இந்த சகோதர உணர்வு நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் கிறிஸ்துவின் சீசர்கள். ஒருவரையே நாம் குருவாக கொண்டிருக்கின்றோம். சீசத்துவத்தின் அடிப்படை பண்பாகிய ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது, குருவை போல மாறும் வரை கற்றுக்கொண்டே இருப்பது, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வது ஆகியவற்றின் நிமித்தம் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். நான்காவது, நாம் பாடுபட நியமிக்கப்பட்டவர்கள். நாம் ஒருமித்து பாட அனுபவிப்பதனால நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறோம். ஐந்தாவது, நாம் கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டவர்கள். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்திருக்கிறார்.
எதற்காக? நாமும் அவருடைய மன்னிப்பை எல்லாருக்கும் காட்டும்படியாக. திருச்சபையிலே நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்கு 5 காரணங்களை நாம் இப்பொழுது தியானித்தோம். அவற்றை பின்பற்றி நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.